Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் தம்ப்நெயில பார்த்த உடனே ஏஐ தான் இருந்தாலும் என்ன வித்தியாசமாக இருக்கே, சரி என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா டிவிகே என்டிகே அப்படின்னு நம்ம சீமானனும் தளபதி விஜயும் தோல் மேலே இப்படி கை போட்டு அப்படி நிற்கிற மாதிரி ஒன்றா நிற்கிற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ நல்லா இருக்கு. அது பார்க்கவே நல்லா இருக்கு. சரி என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு பார்க்கலாமேன்னு எடுத்து வந்திருக்கேன். த ரியல் கேம் சேஞ்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். மாற்றம் தமிழ்நாட்டு அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி ஆட்சி செய்யும் போது மாற்றத்தை ஏற்படுத்த புதிய ஆட்சி வந்தா சிறப்பா இருக்கும்ன்றனோ 90ல இருந்தே பல மக்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப 2027 அது ரொம்ப தீவிரமா இருக்குன்னா அது உங்க 2 பேரால. இந்த 2 கட்சிகளுக்கு தான் யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தான் சார்ந்த கட்சி வெற்றி பெற்றா மாற்றம் கண்டிப்பா ஏற்படும்ன்ற நம்பிக்கை இளைஞர்கிட்ட மட்டும் இல்ல, மிடில் ஏஜ் பர்சன்ஸ் கிட்டயும் இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க? நான் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு போடுவேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன் ஓட்டு. சீமானுக்கு தான். விஜய்க்கு தான் போட போறேன். நம்ம சின்னம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் வருகையினால எல்லா கட்சியோட ஓட்டுமே உடையும். சோ அதனாலே அவருக்கு வரிசையா பல பிரச்சனைகள் வரும். என்டிகே சைடுல இருந்து டிவிகேக்கு பெருசா பிரச்சனை கொடுக்கலனாலும் மித்த கட்சிகளோட விஜய் மீது அதிகமான கோபமும் வெறுப்பும் என்டிகேக்கு தான் இருக்கு. சீமானான மீடியாக்கள் அடிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஆரம்பத்துல என் தம்பி வரட்டும்னு சொன்னதும் இப்ப அவரே விஜய் போட்டு அடிக்கிறது ஒரே ஆளுன்ற மாதிரி ஏன் அவர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு மீடியாக்கள் அவர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் பேசுவேன். அதுக்கு காரணம் விஜய் என்ட்ரினால என்டிகேக்கு ஓட்டு குறையாதுன்ற நம்பிக்கையில அவங்க ஆதரிச்சாங்க. ஏன்னா விஜய் சாரோட முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டமும் ஃபேன் பேஸும் ரொம்ப அதிகம். அப்ப ஆரம்பிச்சது இந்த வன்மம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? என்ன விசில் உதிரி தெரிய போறியா நீ? ஒரு கட்டத்துல சீமான் கூட அரசியல நம்ம எதிரி இவர் இல்லன்றதை புரிஞ்சு தன் கொள்கையில முன் வச்சு பேச போயிட்டாரு. ஆனா சாட்டை விடல. வடக்கு ஊதி தலைமை தற்குறி அப்படித்தான் இருக்கு. போடா விஜய், கால்ல வந்து விழுங்கடா, என் கால்ல வந்து விழுங்கடா. தமிழ் தேசியம் என்பது விஜய் ஏத்து பேச ஆமாடா. இந்த அயோக்கிய பையல ஒளிச்சு கட்டவதாண்டா எங்க ஒரே அரசியல். சாட்டைக்கு விஜய் மீது மட்டும் இல்ல, எப்பவுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வன்மம் தெரியும். அதை புரிஞ்ச சீமானனே சாட்டை சேனலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு செய்திகளை சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் தனிப்பட்ட பேச்சும் கருத்தும் சில நேரங்கள்ல கட்சியை பாதிச்சது. ஆனா என்டிகே கட்சி கிட்ட கேட்டோம்னா விஜய் வரனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இப்ப டிவிக்கேன்னு ஒரு கட்சியே ஆரம்பிக்கப்படலன்னா கண்டிப்பா அந்த தேர்தல என்டிகே இன்னும் அதிக வாக்குகள் பெறும். இப்ப வாக்குகள் பயங்கரமா உடையுதுன்ற கோவத்தின் கண்டிப்பா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா பிரியும். பெரிய கட்சிகளுக்கே அது அந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ சீமானனோட ஒரு மீடியம் சைஸ் கட்சிக்கு கண்டிப்பா அது பிரச்சனை வரும். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்க சொன்ன மாதிரி விஜய் வர்றாருன்னு ஆதரிச்சதும் அவர் தான். அந்த கோமா பேசுனதும் அவர் தான். பட் அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு நடவடிக்கை அந்த மற்றவங்க பண்ற மாதிரி ப்ரெஷர் எல்லாம் இல்லை, கருத்துக்கள்ல மட்டும் மோதல் இருக்கும். சீமானனே சொல்லியிருக்காரு, நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஓட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வரும்போது ஐயா கமல்ஹாசன் உள்ள வந்தார், அவர் கொஞ்சத்தை ஒரு உடச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக நம்ம பில்டு பண்ணி வரும்போது இப்போ தம்பி தளபதி உள்ள வந்திருக்காரு அப்படின்னு வரத்தான் செய்வாங்க, வர முடியாதுன்னு சொல்ல இயலாது. நமக்கு ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெளிப்பாடாதான் இந்த வன்மம் பேச்சுகள் இருக்கு. ஆனா அதுல வாக்குறுதிகள் திட்டங்கள்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி தான் தெளிவான நல்ல புரிதலோட இருக்காங்க. யோசிக்கணும், சிந்திக்கணும். பொதுவா 2 கட்சிகளுமே கல்வி, மருத்துவம், ரேஷன், சாலை, குடிநீர்னு அடிப்படையான தேவைகளை மையமா வச்சு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் ஆனா இலவசம் இருக்கக்கூடாதுன்னு டிவிகே மட்டும் இல்ல எல்லா கட்சிகளையுமே எதிர்த்து நிக்கிறது நாம் தமிழர் தான். அதுக்காக இலவசமா டிவிகே தாரேன்னு சொல்றது பொய்யான வாக்குறுதிகள்னு சொல்லலாம். அவங்க உண்மையா தான் சொல்றாங்க, தங்கம் தரது, தாலி தரது, 2500 ரூபாய் பணம்னு. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். தாவேகா கொடுக்கிறது அஷூரன்ஸ், உங்க அண்ணனின் கேரண்டி. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அவங்க சொன்னதை கொடுப்பாங்க. ஆனா இப்படி பண்றனால டிவிக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன கல்வி, மருத்துவம், சாலை வசதி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஸ்லோவாகும். அப்ப கடன் வாங்கி பண்ணா தமிழ்நாட்டு கடன் 8 லட்சம் கோடியில இருந்து இன்னும் அதிகமாகும். அப்ப இன்னும் அதிகமா வட்டி கட்டணும், நமக்கு விலைவாசி எல்லாம் ஏறும். அப்ப இந்த இலவசத்தை ஒழிச்சு கடனை குறைச்சு இந்த நாட்டை வளர்ச்சி கொண்டு போகணுன்ற எண்ணம் சீமானன்ட்ட பார்க்க முடியும். அதனாலதான் இலவசம் மீது அவர் பயங்கர எதிர்ப்பா இருக்காரு. இலவசத்தை விரும்புறாங்கன்னா
நீ அந்த ஏழ்மை விரும்பில ஏன் வச்ச 60 ஆண்டுகளா ஆண்டில இலவசமா பேருந்து யாரு கேட்டா? தரமான பேருந்து கேட்டோம், நியாயமான சரியான கட்டணத்தை கேட்டோம், ஒரு குறைந்த அளவு கட்டணம். இலவசம் வரும்போது உழைப்பு இல்லாத போது அதுக்கு சம்பளம் இல்லாம போயிடுது, அப்புறம் அந்த வாழ்க்கை இல்லாம போயிடுது. சிலிண்டர் இலவசமா தரேன், அடுப்பு அடைச்சிட்டு போவியாடா? நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துட்றேன், நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சியோ அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? இலவசம்ங்கிறது சீட்டிங், ஏமாற்று. நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமா மாத்தணும்னு நினைக்கிறேன். எங்க இருந்து காசு எடுப்பேன், மறுபடியும் கடன் வாங்குவேன், கையெழுத்து போடுவேன், எதாடமான வைப்பேன் என் நாட்டை. ஒரு கிலோ அரிசிக்கும் ஒரு கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையெழுத்த வச்ச? இலவசம்ங்கிறது இல்ல, அதை நான் ஒழிப்பேன்னு சொல்றேன். அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவங்க, அதை நீங்க இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தாங்க கொடுக்குற. எதுக்கு இலவசம் வேணும்னா நீங்க அங்க போடுங்க. இலவசம் வேணாம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா எங்களை தேடுங்க. ஸோ இலவச திட்டத்தால் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது டிவிக்கு இந்த திட்டத்தையும் மக்களுக்கு கொடுத்து நாட்டையும் வளர்ச்சி கொண்டு போக முடியுமான்றது கேள்விக்குறி தான். ஆனால் தமிழ்நாட்டு கடன் டிஎம்கே ஆட்சியில் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அவ்வளோ கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு என்னதான் நல்லது பண்ணீங்கன்னு டிவிக்கு என்டிக்கு 2 கட்சிகளும் நியாயமான கேள்விகள் எடுத்து வைக்கிறாங்க. 9 லட்சம் கோடியில் இந்த நாட்டில் இதை வாங்கி இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒன்னே ஒன்று. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. எஜுகேஷன் தி பெஸ்ட் கொடுத்துட்டோம், மெடிக்கல் உலகத்தரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், டிரான்ஸ்போர்ட் அல்லது ரோடு அது பண்ணிட்டோம், இல்லை நீர்த்தேக்கங்களை பண்ணி நீர். கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருள் விலை ஏறுது. அப்ப எதுக்கு இந்த 9 லட்சம் கோடியை கடன் வாங்கி என்னதான் செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? சீமான் பேசும்போது கல்வியை ரொம்ப முக்கியமா சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கல்வி தான் ரொம்ப முக்கியம். இலவசத்தை ஒழிச்சு உலகத்தரத்துக்கு கல்வி கொடுத்து அவனுக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுல சீமான் ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த அறிவை கொடுக்கிற கல்வியை நம்ம அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, நான் இலவசம் தரமாட்டேன். அந்த இலவசம் தரமாட்டேன்னு பல பேர் விட்டு போயிடுறாங்க. அடுத்தது என்ன சொல்ல வர்றாருங்கிறத கேட்டா அது வந்து ஹார்ஷ் ரியாலிட்டி, கொஞ்சம் கசக்க தான் செய்யும். இலவசம் தரமாட்டேன், ஆனால் எல்லா பொருளையும் வாங்குறதுக்கான பர்ச்சேசிங் பவரும் உனக்கு நான் உண்டு பண்ணி தருவேன். நல்ல வேலை, நம்மளே நமக்கு இஷ்டப்பட்டதுகளை வாங்கிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு, அது இது சம்பள உயர்வுன்னு அதை நான் தர்றேன், இலவசமெல்லாம் தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறதுனால அது அடி தரமா சமமா சரியா கொடுக்கும். படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம். எந்த கல்வி விரும்புறியோ அது நான் படிக்க வச்சிருக்கேன், வெளியில போப்பா, நானே உலக தரத்துக்கு நான் உனக்கு சரியா கொடுத்துறேன். கல்வி இலவசம்னா எதிர்காலத்துல கல்வி கடனே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா அதுக்கு ஒரு தடவை கூடு, அப்ப தெரியும் அது கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். நீ வாய்ப்பு தரல, சரிதான் ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன், ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வச்சாடி. இப்ப டிவி அவங்க சொல்ற பல திட்டங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். வாங்கிய பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். பெண் பாதுகாப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடுன்னு பேஸ் வரைக்கும் போய் மக்கள் தேவையை பூர்த்தி செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா அந்த இலவச திட்டங்கள் தான் விஜயனா முக்கியமா பெண் பாதுகாப்பை சரி பண்ணணும்னு எல்லா மேடைகளையும் அனைத்து பிரச்சாரங்களையும் கத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். அம்மா, அக்கா, தங்கைகளே, நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? பெண்கள் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. பெண்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். விஜயன் அரசியல் வந்து கரூர்ல இருந்து மூவிலிக்கு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வலியோட அவ்வளவு பிரச்சனை. பொதுவா அந்த 2 கட்சிகளுமே கூட்டணி இல்லாம சாதி மதம் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பெருமை வச்சிருக்கான், சாதி பெருமை, அப்புறம் மத பெருமை. என்னதான் நீ சாதியை வச்சு சாதிச்ச சொல்ல? சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. சாதிய மத உணர்வுல இருக்கிற பிள்ளைகளை சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தாண்டா நீ தமிழ் தேசிய இன உணர்ச்சி உனக்கு பிறக்கும்னு ஒவ்வொருத்தரா கத்தி வச்சுட்டு கட்டிட்டு வரேன். என்டிகே எல்லாம் பல வருஷமா அப்படிதான் இருக்கு. இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு யாராச்சும் வாக்கு சேகரிப்பாங்களா? ஆனா அண்ணன் சீமான் பண்ணுவார். என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இதெல்லாம் பேசுனா சீமான் உனக்கு ஓட்டு போட நீ போடாத. நானே அவரே சொல்றாரு, இலவசம் கொடுக்குற ஆட்சி தான் வேணும்னா உன் மகனுக்கு நீ ஓட்டு போடாத. வந்து ஓடன முதல் போட்டு டாஸ்மார்க் கடைக்கு போட குடிக்கிறவன் ஓட்டு போட மாட்டேன். போடாத. ஒரு சைடு தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இவரே சொல்றாரு, இலவசம் வேணாமா ஓட்டு போடாத, குடிக்கிறவங்க டாஸ்மாக மூடி ஓட்டு போடாத, சாதி பார்க்கறதா போடாது.
அப்படி எல்லாம் ஃபில்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இத்தனை கொஞ்சம் இவ்வளோ ஓட்டு வரும். ஃபேன் பேசி இளைஞர்களையும் வச்சிருக்கிற மாசான, ஆனா அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? இன்னொரு சைடு அவங்க கோட்பாடுகளையும் ஐடியாலஜி முன்னிறுத்தி சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம்னு இன்னொரு கட்சி. தூய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அது உறுதி செய்வோம். சிறந்த தமிழகத்தை உருவாக்க எந்த கட்சி வந்தா மாற்றம் ஏற்படும் நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்திருந்தா சிறப்பா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இதுல ஒண்ணுதான், சீமானனை வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன், இலவசம் நோ சான்ஸ், அது இல்லை இது இல்லை, ஒரு டாஸ்மாக மூடுவேன், அது இது எல்லாம் சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ணுறாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ணும்போது ரியாலிட்டியை பேசுங்களேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பட் இதில் இந்த வீடியோவில் கூட கேட்டாங்கல்ல, விஜயோட எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த இலவசம் அப்படின்னு ஒரு கொஷன் மார்க் வந்தது. எனக்கு அது ஒரு 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 பிரில்லியன்ட் மூவ் மாதிரி தான் தெரியுது. அவரும் இப்போ சீமானன் மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த ஒரு 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 ஃபேன் பவர் வச்சுருக்காருல, அதை அப்படியே ஓட்டாக மாற்றினாலுமே மொத்த மக்களுமே மெஜாரிட்டியாக சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதான் அவருக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் ஃபேன்ஸ் கேட்பாங்கன்றதுக்காக அவரும் சீமானன மாதிரி இலவசம் கிடையாது அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ணுனா அவரோட ஃபேன்ஸோட ஓட்டு கிடைக்குமே தவிர மற்ற மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறதுக்கு தேவையான மெஜாரிட்டியோட ஓட்டு வராது. ஸோ இலவசம் இல்லைன்னு சொல்கிறத விட நல்ல திட்டங்களையும் வச்சுட்டு தங்கம் கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு அது என்ன அதில் மக்கள் ரொம்ப பழகிட்டாங்க. திடீர்னு வந்து சீமானன் மாதிரி அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஓட்டு போட்டினா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னோடனே திடீர்னு வந்து சொன்னால் ரொம்ப நமக்கே ஒரு 2 மாதம் ஒரு ஹேபிட்டை ஒன்று பழகிருச்சு, 3வது மாதம் அது பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வருஷக்கணக்காக பழகின மக்கள்கிட்ட போய் திடீர்னு அதெல்லாம் பண்ண நிறுத்த போகிறேன் அப்படின்னா யோசிப்பாங்க. அப்போ விஜயோட மூவ் வந்து எனக்கு ஒரு நல்ல மூவ் மாதிரி தான் தெரியுது. இலவசத்தை இல்லைன்னு சொல்லலை, ஒரு நல்ல இதுவும் வச்சுருக்காரு. மேபி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பவருக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம நல்லது பண்ணி மக்களுக்கு பழக்கிட்டோம்னா அவங்க பழகிடுவாங்கல்ல, அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் சீமானண்ணன் வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இங்கே பாரு, உன்னை பழக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, சரியா, தர முடியாது சார், அவ்வளவுதான். வெட்டு 1 துண்டு 2 மாதிரி பேசும்போது அப்போ மக்களுக்கு வந்து என்னது அப்படின்னா அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த விஜயோட இலவசம் அவரும் அதைத்தானே பண்ணுறாருன்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு எனக்கு புரிஞ்சது அது ஒரு பொலிட்டிக்கல் மூவாக இருக்குமோ, அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை, அவ்வளோதான். ஆனால் வீடியோ நல்லா இருக்கு. கடைசியில் அப்படியே ஃபில்டர் பண்ணி வீடியோவில் ஒரு 2 கட்சியை பற்றி பேசுனது நல்லா இருந்தது. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.